அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருவரும் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கக்குள்ள கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒருத்தர் இப்போ வீடு கட்டுறாங்க, இல்லை திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, இது திருமண ஏற்பாடு செய்கிறாங்கன்னா கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வழிமுறைகள் இருக்குது. அதில் முதல்ல இருக்கிற 5 வழிமுறைகளை அதாவது புதிதாக ஆரம்பிக்கக்குள்ளே பயன்படுத்தணும். 6வது வழிமுறையை வீடு கட்டக்குள்ள வீட்டில் இருக்கக்குள்ளே பயன்படுத்தக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நல்ல காரியங்கள் எது ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கணும், 2வது குலதெய்வத்தை வணங்கணும், 3வது கிராம தேவதைகளை கிராமத்துக்கு செல்லனாலும் மனதார வணங்கணும், 4வது வீட்டு தெய்வங்களை வணங்கணும், 5வது இறந்த முன்னோர்களுக்கு மனதார வணங்கணும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த இறந்தவங்களுக்கு அமாவாசை விரதத்தை தவறாமல் கடைப்பிடிக்கணும். இந்த 6 வழிமுறைகளை ஒரு ஜாதகர் தவறாமல் பயன்படுத்தினால் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறையே இல்லாமல் அவருடைய வாழ்க்கை செல்லும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆதி காலமாக முன்னோர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற கருத்து இது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.